நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப குட்டியான ஒரு மாடு, விலை குறைவான மாடுங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு, குறிப்பா சொல்லணும்னா ஒரு கைக்கறவை விலைக்கு சினை கிடாரி வந்து விற்பனைக்கு தரோம். அதுக்கு தகுந்த சைஸு சின்னதா வீட்டுக்கு அடக்கமா, கைக்கு அடக்கமா பார்த்தீங்கன்னா பொட்டியாட்டம். அளவான கிடாரி, நல்லா அழகான கிடாரியா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதனால் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முழு தகவலையும் தெரிஞ்சுட்டு தொடர்பு கொண்டு பேசுங்க. முதலாவதா இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதாங்க 2 பல்லா இருந்து 3வது பல்லுக்கு மாறியிருக்குங்க. அதாவது வந்து 4 பல்லுன்னு சொல்லலாம். கிடாரி பார்த்தீங்கன்னாக்கா, சுழி சுத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்குங்க. ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலேயே இருக்கு. நெத்தி சுழியும் கரெக்ட்டா இருக்குங்க. நல்ல காம்பு வரிசை. மடி பாருங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்குன்றத. இன்னும் பார்த்தீங்கன்னா, கண்ணு போட ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க. அதிகபட்சமா 10 நாள், குறைஞ்சபட்சமா 1 வாரத்துக்குள்ள வந்து கண்ணு போட்டுருங்க. சுழி சுத்தம் கரெக்ட்டா இருக்கு. 4 பல்லுங்க. நல்ல மடி செட்டு. இந்த தலையீத்துல இதோட கறவைத்திறனை பொறுத்தவரைக்கும் 2 வேளைக்கும் சேர்த்தி ஒரு 8 லிட்டர்லேருந்து அதிகபட்சமா ஒரு 9 லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமா எதிர்பார்க்கலாங்க. நல்ல குணத்தில் இருக்கு பாருங்க. தலைச்சைத்து குணம் எப்படி என்னவோன்னு வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. நீங்க பாருங்க எவ்வளோ ஒரு பொறுமையா இருக்குது அப்படிங்கிறது. வளர்ப்பும் நல்லா அருமையா இருக்குதுங்க. நல்ல கொம்பு வரிசையில கிடாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கழிப்புமே வந்து குறை வந்து சொல்ல முடியாது. நல்லா தெளிவான கிடாரிங்க. விலைக்கும் வந்து கச்சிதமா தான் வந்து இன்னைக்கு வந்து சொல்றோம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலேருந்து தாங்க மாட்டு வியாபாரி ஐயந்திரன் என்பவர் இடத்துலேருந்து இந்த கிடாரி வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சே பண்ணிக்கலாம். இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரேட்டானது ரூ. 36,000 மட்டும்தாங்க விலை வந்து சொல்லிருக்குது. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து கூட கொடுக்கலாம். அதேபோல் இந்த கிடாரி பார்த்தீங்கன்னாக்கா, தீனி தண்ணி மேய்ச்சலுக்கு ரொம்ப சூப்பரான கிடாரிங்க. நல்ல ஷைனிங்கில் கிடாரி வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்க. சின்ன கிடாரி தாங்க. நம்ம வந்து தெளிவாக சொல்லி தான் வந்து வீடியோ போடுறோம். பாருங்கள், கை வச்சு அளவு எல்லாமே காமிச்சு தான் போட்டிருக்கு. நீங்கள் வந்து அப்புறம் பெருசாக இருந்துச்சு வீடியோவில், நேரில் சின்னதாக இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. அளவான கிடாரி தான். பொட்டியாட்டம் சின்னதாக நம்ம வந்து கொடுக்கக்கூடிய விலைக்கு வந்து 36,000 விலை சொல்கிறோன்னா, அதுக்கு தகுந்த மாரி ஒர்த்தா கரெக்டான கிடாரியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப தெளிவான கிடாரி தான். 36,000 சொல்லிருக்குது. கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாம். தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. நம்ம ஒரு கைக்கறவை வாங்குகிறோம், இல்லை ஒரு கன்றுக்குட்டி வாங்குகிறோம், ஒரு 30,000 35,000 போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு செனமாடாக வாங்கிட்டோம்னாக்கா 2 முதலாயிரம் கன்று போட்டுச்சுனாக்கா, கறவையும் பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு இளங்கறவை கறந்துக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வத்த கறவை வாங்குறதுக்கு இப்படி வாங்கிக்கலாங்க. வீட்டுக்கு அடக்கமா அளவு தீனி போட்டு அளவா நம்ம வந்து பால் கறந்துட்டுருக்கலாம். தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க, அனுசரித்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.